போலாமா? பாய் பாய் கரூர், நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த 2 நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் போகலாம். 3rd டே கரூரை வந்து சுற்றி பார்க்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆன் த வேல வந்து நாங்கள் முருகன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே சூப்பரான ஒரு தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க. சாமியை பார்த்துட்டு வந்துட்டு வர பார்த்து ஏடா விட்டா ஓடிடும்டா. கோயில் ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அருவிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அருவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அருவிக்கிட்ட நெருங்கிட்டுருக்கோம். அண்ட் ஆன் த வேல வந்து 4-2 நாங்கள் பார்த்தோம்.
பட் இங்கெல்லாம் நம்மளால் கொஞ்ச நேரம் கூட ஸ்டே பண்ண முடியாது. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது அருவி தான். ஏன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நைட் வந்து எனக்கு 9:00 பஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆன் த வேல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். திரும்புங்க. இங்கே வந்து பொங்கல் கொடுத்தாங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி தான் நாங்கள் மருதமலையில் வந்து அது என்ன பொங்கல், மிளகு பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. ரிப்பீட்டடாக நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் செம்ம பசி வேறு, வ்ளாகில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயுமே வந்து வாங்கலான்னு பார்த்தோம், ஆனால் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. சரி, நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு மெமரபிள் திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். அது 10 ருபீஸ் இருந்தாலும் சரி, அது ரொம்ப அதிகமான காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று குட்டியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. அந்த மாதிரி தான் நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்ததுனால ஒரு குட்டியாக ஒரு அந்த தண்டா இதை மாதிரி குட்டியாக வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியான் வந்து ஏதோ கேட்டான், வேண்டான்னு சொன்னாலும் அவன் விடவே இல்லை. சரின்னு சொல்லி ஸ்பின்னர் மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன். ₹50 இல்லையா? இந்த டிசைன் இருக்கா? அது எடுங்க ஒன்று. வேற இல்லையா? என்ன இருக்கா? இங்கே பாருங்க. அக்கா எவ்வளோ எடுத்தா? ₹30 2 எடுத்தா ₹50. கால் பண்ணிக்கண்ணா. ஆட்டக்கூடாது. பிடிச்சிக்கோ, ஒரு கையில் பிடிக்கணும். டப்பாவை தூக்கிக்கோ. டப்பாவை கார்னர்லாம் சரியா வரல. போதும் அது போதும், நான் இருக்கிறத தேடா. அந்த பக்கம் ஒன்று போட்டுன்னா அழகாக இருக்கும். வேற டிசைன் போடுங்க. அது வேண்டாம். நல்லா இருக்கு பாருங்க. ரோஸ் வேணாமா? சொல்லுங்க, கணக்கு கொடு. கிரீன் வாங்கிக்கோரியா? சரி வாங்கிக்கோ. சரி வாங்க, அதே சுற்றி உட்காந்து வெயில் அதிகமாக கொல்லிமலைக்கு போகலாமா? எஸ், ரொம்ப நாள் ஆசைங்க. ஃபால்ஸில் வந்து குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலை இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் இவங்களோட அட்ராசிட்டிஸை பாருங்களேன். இந்த ஸ்பின்னரை வச்சு பயங்கர வித்தையெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள். இந்த கட்டை நின்றுச்சு, இந்த எந்த கூட நின்றுச்சு. ஆன் த வேல வந்து நாங்கள் இந்த அத்திக்கா பார்த்தோமா, அப்படியே வண்டி நிறுத்திட்டோம். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்துச்சு. அத்திக்காலாம் பயங்கர ஹெல்த்தி ஃபுட்டு. எல்லாரும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், மரத்து மேலே ஏறவே ஆரம்பிச்சிட்டானுங்க, பயமே இல்லாமல் 2 பேருமே.
ஊத்து. பயங்கர பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொல்லிமலை ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல நாங்கள் இந்த ஹோட்டலில் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, குட்டி இடமா இருந்தாலும் சூப்பராக இருந்துங்க டேஸ்ட்டு. பரோட்டாவும் அந்த அதுக்கு சேர்வா ஒன்று கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணோம், ஆனால் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு தென் வந்து இட்லியும் சாப்பிட்டோம் நாங்கள், நல்லதாக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் அருவியை ரீச் பண்ணிட்டோங்க. ரீச் ஆனோடனே என்ன இதோ தெரியுது பாருங்கள், இதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு தான். சரி, நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது ஃபால்ஸ்ன்னு பார்க்கலாமா? பாதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன பெண்டு, ரொம்ப ஷார்ட் பெண்டு. அது செடி தொப்ப பெண்டு. இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் வந்துருக்கோம். அந்த ஃபால்ஸ் லைக் இங்கே பாருங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? தூமாப்பட்டியா? நம்ம அருவி. நம்ம அருவி பார்க்கலாமா? லால் இந்த பிரிண்டட் சூப்பர். உள்ள சூடாயிச்சுனா குடி குடி. தண்ணிக்குள்ளே மேக்ஸ் டு மேக்ஸ் எவ்வளோ விளையாடுமோ விளையாடியாச்சு. கிட்டத்தட்ட 3 hours நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சரி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாறை மேலெலாம் ஏறிட்டோம். ஏறி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிட்டோம். அங்கேருந்து இறங்கி ஃபோட்டோஷூட் தான் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ரீல் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நான் இன்னும் இதை எடிட்டே பண்ணலை, ப்ளாக் மட்டும் தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன்.
ரீல் இனிமேல் ஒன்று ஒன்றா தான் எடிட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஷூட் பிஸியில் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த சைட் வந்தீங்கன்னா இந்த அருவியை மிஸ் பண்ணாதீங்க. பயங்கர ப்ரைவேட் ஃபாலாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃபேமிலியோட. நெக்ஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இன்னொரு ஃபால்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி நம்ம சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அரப்பள்ளீஸ்வரர்னு நினைக்கிறேன் இவர். அவரை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் இன்னும் ஓப்பனே பண்ணல. சரி நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு இங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கு நடுவில் நாங்கள் 15 நிமிஷத்தெல்லாம் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான பழம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். வெட்டி சாப்பிட போகிறோம். என்னம்மா இதையும் நான் வெட்டி சாப்பிட போகிறேன். ஏம்மா அது கொய்யா. நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கும்னு சொன்னேன் இல்லையா? எஸ், இது என்ன ஃபால்ஸ்ன்னு நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த ஃபால்ஸ்க்கு நீங்கள்லாம் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இங்கே நான் வந்து என்ன ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ட்ரெஸ் சேஞ்சிங்க்கு ரூம் இருந்துச்சு, பட் அது ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அண்ட் ரெஸ்ட் ரூம் ப்ராப்பராக இல்லை, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரேக்காக இருந்துச்சு. மாசிலா அருவி கரெக்டாக. ஸோ இந்த அருவி வந்து இதுக்கு முன்னாடி சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமுக்கு வந்து ரொம்ப 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 டர்ட்டியாக இருந்துச்சு. இங்கேயுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேயே வந்து நம்ம அருவியிலே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இதில் நாங்கள் கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இருந்தாலும் இதில் வந்து நிறைய ரீல்க்காக நாங்கள் எடுத்தோம் வீடியோஸ். அதெல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதோட கிளிம்ஸ்லாம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக. பட் மொத்தமாக நம்ம சாங்கோட பார்க்கும்போது, அந்த ஸ்லோமோவோட பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் ரீலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருங்கிறது அங்கே போயும் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பிரதர்ஸ்லாம் வந்து உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உடனே அவங்களெல்லாம் விசாரித்து அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேராக ஊருக்கு தான் போக வேண்டியது. டைம் ஆகிடுச்சு. இப்போது நேராக பஸ்ஸை பிடிக்கணும். ஏன்னா எங்களுக்கு ட்ராவலிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 hours ஆகிடுச்சு.